ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா. எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி மாமி என்ன சமையல் பண்ணியிருக்கா, என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கிறத சொல்லுவாள், எப்படி பண்ணாங்கிறத எல்லா டீட்டெயிலாக சொல்லுவாள். எல்லோரும் கேட்டுக்கோங்க. முருங்கைக்காய், கேப்சிகம், பச்சை குடமிளகா போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். க்ரீன் கேப்சிகம் போட்டு முருங்கைக்காயும் போட்டு ஒரு பச்சை மிளகா, கடுகு, வெந்தயம், பெருங்காயம் போட்டு தாளித்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு புளி கொஞ்சமாக ஒரு சின்ன லெமன் அளவு புளியை 3 தடவை எடுத்து கரைச்சிட்டு நல்லா காய்கறிலாம் வெந்த உடனே பருப்பு போட்டு இந்த கொத்தமல்லியை போட்டு இறக்கி வச்சுருக்கேன். ஒரு வாசனை பிரமாதமாக இருக்குது. இங்கே தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்? முட்டைக்கோஸ் கறி. இதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து இந்த பச்சை மிளகா போட போகிறேன். பச்சை மிளகா வதங்கிறதுக்கு முட்டைக்கோஸ் போடுறேன். எல்லாம் குக்கரில் வைக்க மாட்டேன். குக்கர்லலாம் அப்படியே டேரெக்டாக இல்பத்தட்டியில் போட்டு பண்ணிவிடுவேன். நான் வேக விட்டுப்படியாக இந்த மாதிரி நறுக்குங்கோ, நல்லா வேகும். எப்படி அரும்பரும்பாக நறுக்கிருக்கா பாருங்கள் மாமி. இந்த மாதிரி தான் நறுக்கணும். இது இன்னும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், ஆனால் பொசுக்குன்னு கம்மியாக போயிடுமா? ஆமாம், குறைச்சி போயிடும். இதில் பாதி கூட வருமாங்கிறது டவுட்டு. தண்ணி ஊற்றி அதுதான் இன்றைக்கி பார்த்தோன்னா முட்டைக்கோஸ் போட்டு இது தேங்காய் போட்டு கறி பண்ணுறா. முட்டைக்கோஸுக்கு தேங்காயும் போடலாம், ஆனியனும் போடலாம்ல. போடலாம். ஆனியன் போட்டோம் 2 நறுக்கி போட்டேன்னா அதுவும் கறி நல்லாயிருக்கும். அதுவும் செஞ்சுருக்கேன். அதுவும் செய்யலாம், இங்கேவும் செய்யலாம் முட்டைக்கோஸுக்கு. அதே போல் முட்டைக்கோஸ் போட்டு பொரிச்சு கூட்டும் பண்ணுவா. முட்டைக்கோஸ் எல்லாத்துக்குமே உபயோகப்படும். எல்லா சாமான்களும் நம்ம யூஸ் பண்ணலாம் இருக்கு. அதனால் இந்த முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் போட்ட கறியாக பண்ணுற மாமி. இதை தவிர பார்த்தோம்னாக்கா இந்த ரொம்ப நாளாக நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. இந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி பழையதை நல்லா கடுகு தாளித்து பறிஞ்சு அதில் கொஞ்சம் வெங்காயத்தை நறுக்கி போட்டு பொடியாக வெடுமாங்காய் தொட்டுக்கிறதுக்கு அதில் கொஞ்சம் நறுக்கி போட்டிருக்கா. மோர் மிளகா தொட்டுக்கிறதுக்கு அது தனியாக பார்த்தீங்கன்னாக்கா செஞ்சுருக்கா. அது அங்கே கொண்டு வச்சுருக்கா, அதை காமிக்கிறோம். அதுக்கு பழையது ரொம்ப நல்லது, குளுமை வயத்துக்கு. பெரும்பாலும் இந்த மாதிரி வெயில் காலத்தில் எல்லாம் அடிக்கடி பழையது சாப்பிட்டோம்னாக்கா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. பழையதில் நிறையா இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, என்ன சொல்லுவோம், பழையதில் நிறைய அதெல்லாம் ரொம்ப விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. அதனால் அந்த பழையது நம்ம சப்போஸ் சாதம் நிறைய மிச்சப்பட்டு போச்சுன்னா அந்த தண்ணியை கொட்டிடாதுங்க. அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் ஊற்றி வைக்கிற தண்ணியும் நம்ம கீழே கொட்டிடக்கூடாது. அதை நல்லா தயிரை ஊற்றி நல்லா பசிஞ்சு நம்ம இது மாதிரி இப்போ மூணு மிளகாய் போட்டு செய்யலாம், இல்லைனாக்கா சின்ன பச்சை மிளகாய் போட்டு செய்யலாம். இந்த மாதிரி வெங்காயம், சின்ன பொடி வெங்காயம், சாம்பார் வெங்காயத்தை போட்டு எல்லாம் செய்யலாம். அதுதான் அது தொட்டுக்கிறதுக்கு. அதுலேயே மோர் மிளகா போட்டிருக்கா. அதனால் அதுதான் இன்றைக்கி தயிர் சாதம். அதனால தான் சாதம் மாமி கம்மியாக வச்சுருக்கா. அதானே? ஆமாம், இது கறி வேகட்டும், நல்லா வேகட்டும். அதனால் இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காயும் சாம்பார், தேங்காய் போட்டு முட்டைக்கோஸ் கறி. என்ன அடிச்சு காமிக்கலாமா? ஓ எஸ். நடுப்புற உப்பு ஒண்டி போட்டு திருப்பி மூடி வச்சேன். எப்படி வந்துருக்கு பாருங்க. தண்ணி தெளித்து வச்சேன். இந்த பாருங்க, தண்ணியெல்லாம் இதுவாகிடுச்சு. எப்படி வெந்திருக்கு பாருங்க, நல்லா சூப்பராக. சில பேர் ஏதோ மஞ்சப்பொடியெல்லாம் வர போடுறது. ஆமாம், ஜோராக இருந்திருக்கு. உப்பு வாட்டம். மஞ்சப்பொடி நம்ம போடுறது இல்லை, நம்ம அதில் போட மாட்டோம். மஞ்சப்பொடி குக்கரில் வேக வைக்க மாட்டோம். முட்டைக்கோஸு, பீன்ஸு, எந்த கறியாக இருந்தாலும் பொள்ளங்காய் கறியிலேருந்து எல்லாமே இப்படி தான் தண்ணி தெளித்து தான் வேக விடுவோம். அதோட சத்து முழுமையாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி நம்ம பீன்ஸு கறி இதெல்லாமே இப்படி தான் பண்ணுவேன். குக்கரில் வேக வச்சு பண்ணுறதா இருந்தால் பருப்பூசிலி பண்ணுறோம், அது வேகிறதுக்கு நாழியாகும். அப்படிங்கிறதுனால அதை குக்கரில் லேசாக தண்ணி தெளித்து மூடி இது பண்ணுறது. முக்கால்வாசி பருப்பூசிலிக்கும் நான் பருப்பு பீன்ஸை இப்படி போட்டு தண்ணி தெளித்து வேக விட்டு அப்புறமா பருப்பில் கொட்டுவேன் சில சமயம். அன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸ் பருப்பு பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. முட்டைக்கோஸ் போட்டு பருப்பு பண்ணியிருந்தா மாமி. 2 நாளைக்கு அவரைக்காய் பருப்பு பண்ணி தரேன். அதுவும் சூப்பராக இருக்குன்னா பண்ணித்தரேன்.
இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் கடைசியாக தேங்காய் போடணும். ஆமாம், போட்டு லைட்டாக பரட்டி. அதாவது முட்டைக்கோஸ் வெந்து கடைசியாக. ஆமாம், இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் போடணும். அதுவும் ஃப்ரெஷ் தேங்காயாக திருவி போடணும். இந்த ஃப்ரோஷன் சொல்லிட்டு உள்ளே வச்சுருக்காங்க, ஏற்கனவே திருவி வச்சுருந்தது. அது மாதிரி எந்த ப்ராடக்ட்டில் போட்டாலுமே உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்காது, தேங்காயோட டேஸ்ட்டு. இது மாதிரி அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக திருவி நீங்கள் போட்டெல்லாம் சேவைக்காக இருந்தாலும் சரி, எதுக்கு தேங்காய் போடுறதா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக திருவி போட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த தேங்காயோட அந்த ஸ்கின் எடுத்துட்டு, அந்த மெரூன் கலர் ஸ்கின் எடுத்துட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சேன்னா ஃப்ரெஷ்ஷாக பூவாக வந்துடும் தேங்காய். அவ்வளோதான். இன்னைக்கு என்ன சமையலுங்கிறது மாமி சொல்லுவா. முருங்கைக்காய், குடமிளகா, சாம்பார், முட்டைக்கோஸ், தேங்காய் போட்டு கறி, பழையது கடுகு தாளிச்சு மோர் மிளகா போட்டு பழையது. ஆமாம். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் இடத்துல வேணும். எல்லாம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் மாமிட்ட கேளுங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்க, நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறையா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருந்ததுனா தான் எல்லா வீடியோவும் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாக்கா 1 2 தான் இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கான் இது பண்ணிட்டேன்னாக்கா ஆள்னு போட்டேன்னா எல்லா வீடியோவும் வரும். லால் பிடிக்கி தான் மாமின்னு போட்டு 2 இயர்ஸாக போட்டுருக்கேன். பாருங்க, பார்த்துட்டு என்ன தெரியல, நல்ல ஒரு டிஷ்ஷாக தான் நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 200-300 இது போட்டுருக்கோம். மேலேயே போட்டிருக்கேன். 2 இயர்ஸாக போட்டுருக்கேன். நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. அதனால் நாங்கள் சரி எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய வீடியோ பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். பழைய காலத்து டிஷ்ஷுங்கிறதுனால போட்டுருக்கோம். பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் நிறைய பேர்கிட்ட சொல்லி எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, பாய்.